நேயர்களே, இப்போ இஸ்ரேல் பலஸ்தீனத்தினுடைய போர் தற்காலிகமாக நின்றிருக்கிறது. இப்போ அடுத்து நம்ம இந்த போருக்கு காரணமே ஏராளமான மக்கள் மரணமடைந்து, உயிரை இழந்து, உறவை இழந்து, பலஸ்தீன மக்கள் வீடுகளை இழந்து, லட்சக்கணக்கான மக்கள் காலமெல்லாம் ஒரு மயான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இதுதான் பலஸ்தீனத்துடைய நிலை. எவ்வளவோ உலக நாடுகள் போராடி எதுவும் கேட்காத ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்தின் ஆட்சியில் இருப்பதை போன்று சொன்ன இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகு இன்றைக்கு இழிவான ஒரு மகா கேவலமான ஒரு நிலையை அவர் கன்ஃபஸ்ட் ஹிஸ் ஓன் கில்ட்டி அவருடைய சொந்த குற்றத்தின் காரணமாக அதை அவரே ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அவமானமும் ஒரு அசிங்கமும் ஏற்பட்டிருக்கிறது என்றால், இந்த உயிர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பதபதைப்பும் அந்த பெரும் பாவமும் இந்த மனிதனை இப்படிப்பட்ட ஒரு செய்தியில், இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தள்ளி இருக்கிறது என்று உலகம் முழுவதும், குறிப்பாக உலகத்தின் பல பகுதிகள் அல்ல, இஸ்ரேலிலிருந்தே இந்த மனித சமூக ஆர்வலர்கள் மனிதர்களை கொல்லப்படுவதை, உயிர்களை எடுப்பதற்கு எதிரானவர்களின் முணுமுணுப்பு மட்டுமல்ல, அவர்களின் குரலாக வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய தற்போது பிரதமராக இருக்கும் பெஞ்சமின் நெதன்யாகு மீது ஊழல் வழக்குகள் பல விசாரணையில் தற்போது உடுந்தது. அவருடைய ஊழல் வழக்குகள் குறித்து என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்க முன்னாடி, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் சில நாட்களுக்கு முன்பு. இங்கே பாருங்கள், அவர் இந்த நாட்டுக்காக பாடுபட்டார், ஈரானை தாக்கும்போது தன்னோடு கூட இருந்தார், எவ்வளவோ துன்பங்களை அவர் சகித்து கொண்டிருக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு. அதனால் அவருடைய அந்த பாவத்தை, அந்த குற்றத்தை நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு ஹி ரோட் த லெட்டர். யாருக்கு? இஸ்ரேலுடைய ஜனாதிபதிக்கு அவர் எழுதியிருந்தார். அதற்கு இஸ்ரேலுடைய ஜனாதிபதி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இதை இப்போ மிஸ்டர் ட்ரம்ப், நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம், உங்களுக்கு பெரிய நன்றி தெரிவிக்கிறோம். எங்கள் நாட்டோடு நீங்கள் எல்லா நிலைகளிலும் கூட இருந்தீங்க, எங்கள் நாட்டோடு கூட இருந்தது மட்டுமல்ல, எங்களுக்கு நிறைய உதவி செய்கிறீங்க. மத்திய கிழக்கில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு நிலையை அடைவதற்கு நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தரணும். நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். ஆனால் பெஞ்சமின் நெதன்யாகுடைய இந்த நடவடிக்கைகள், ஊழல் நடவடிக்கைகள், அவர் மீது இருக்கிற திருட்டு வழக்கு, குற்றச்சாட்டுகள், பொது சொத்தை அவர் காவு கொண்டதெல்லாம் நான் நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்படி அவர் எடுக்க வேண்டும் என்றால் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு லெட்டர் எழுத சொல்லுங்கள். அந்த கடிதாசி எங்களுடைய நெசட்ஸில் வைக்கப்படும், விவாதிக்கப்படும். அந்த விவாதத்திற்கு பின்பு அதனுடைய முடிவுகளை நாங்கள் அறிவிப்போம் என இஸ்ரேலுடைய பிரதமருக்கு மேல் வைக்கப்பட்ட பெஞ்சமின் நெதன்யாகு செய்த ஊழலுக்கு அமெரிக்க அதிபர் சொன்னதற்கு பதிலை யார் சொன்னால்? இஸ்ரேலுடைய ஜனாதிபதி அறிவித்தார். இப்போது அது எப்படி இருக்குது, அவர் ஏன் அறிவித்தார் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இவர் மீது என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். அவர் என்ன குற்றச்சாட்டை செய்தாருங்க? யார்? பெஞ்சமின் நெதன்யாகு அப்படின்னா, உலகத்தில் பெரிய கோடீஸ்வரர்கள் மற்றும் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தொழிலதிபர்களிடமிருந்து ஏராளமான மதிப்பு மிக்க லஞ்சங்களை பெற்றுக்கொண்டார். அதாவது பரிசை பெற்றார். பரிசுனா என்னது? அது கோல்டாக இருக்கலாம், வைரமாக இருக்கலாம், கட்டுக்கட்டான அமெரிக்க பில்லியன் டாலர்களாக இருக்கலாம், ட்ரில்லியன் டாலர்கள் அல்ல, பல மில்லியன் டாலர்கள் அல்லது பல பில்லியன் டாலர்களை அவர் கோடீஸ்வரர்கள் மற்றும் பொலிட்டிக்கல் டோனர்ஸ்கள்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறார். இது பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டெலிகாம் தொலைத்தொடர்பு நிறுவனத்தினுடைய ஒழுங்குமுறை அல்லது அதனுடைய ஆணையம் அல்லது அவர்களுக்கு சலுகை சகாயம் செய்வதற்கு அரசியல் பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ் வழங்க
அவர் தனது பொது அலுவலகத்தை, அரச பணியை, அரச பதவியை, அரசு துறையினுடைய அந்த பொது அலுவலகத்தை பயன்படுத்தியிருக்கிறார். எதற்கு? டெலிகாம் சிஸ்டத்திற்கு அவர்களுக்கு ஏராளமான பணத்தை பெற்றுக்கொண்டு சலுகை கொடுப்பதற்கு பிஎம்ஓ அலுவலகம் பெஞ்சமின் நெத்தானியாகு பெரும் ஊழல்வாதியாக ஏராளமான, எவ்வளவு பணம் என்ற கணக்கு வரவில்லை, அவர் பெற்றிருக்கிறார். ஏற்கனவே உலகம் முழுவதும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் எல்லாரிடத்திலும் பெரும் பொருளை பெற்றார். குறிப்பிட்ட டெலிகாம் சிஸ்டத்திலேருந்து வாங்கியிருக்கிறார். இது அவர் மீது விஷயம். மூன்றானது, இதுக்கு இடையில் மூன்றாவது குற்றச்சாட்டு, ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட், ஊடக வெளியீட்டாளருடன் அவருடைய செய்திகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார். இதில் தான் அவர் கத்தர்லேருந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை பெற்றார். கத்தர் இந்த சமாதான தீர்மானத்திற்கு இவருக்கு ஏதுவாக அந்த நாட்டில் செய்தியை வெளியிடுவதற்கு உலகம் முழுவதும் இவர் பிஎம்ஓ அலுவலகம் கத்தரிடத்திலிருந்து பணம் பெற்றதாக அண்மையில் எழுப்பட்டதும், அந்த குறிப்பிட்ட நியூஸ் ஏஜென்சிக்கு இவர் பெரும் பணத்தை பெற்றுக்கொண்டார். நான் 500,000 வாங்கியிருப்பார், லட்சம் கோடி, பல ஆயிரம், நூற்றுக்கணக்கான கோடி பெற்றிருப்பார். இது அவர் மீது வைக்கக்கூடிய மூன்றாவது குற்றச்சாட்டு. இப்படி நெத்தன்யாகுவின் மீது ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல், நாட்டுக்கு எதிரான மோசடி, யூதர்களின் அரசியல் நம்பிக்கை மீறல், அந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் பிரிவுகளின் கீழ் தற்போது ஊழல், நம்பிக்கை மோசடி, தேச துரோகம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தானே வழக்கு பதிவு இப்பொழுது அவர் மீது பதிவு செய்யப்பட்டு விசாரணை ஆன்கோயிங் போயிட்டுருக்கு. இதற்கு இடையில் நான் இப்போ சொன்ன மாதிரி அங்கு போர் நிறுத்தம் அக்ரிமெண்ட் கையெழுத்து ஆனாலும் தற்போதைய நிலையில் ஆங்காங்கே ஐடிஎஃப்க்கும் ஹமாஸுக்கும் தாக்குதல் தொடர்ந்து நடந்து தான் வருகிறது. இது ஒரு பக்கம் ஒரு கொதிநிலையே போயிட்டுருக்கு. ஹிஸ்புல்லாவுக்கு எதிராகவும் அவர்கள் போராடுகிறார்கள். சிரியாவிலும் பிரச்சனை, ஹவுதிகளும் பிரச்சனை. இது ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் திடீரென தன் மீதான குற்றச்சாட்டெல்லாம் மன்னிக்கணும் அப்படின்ட்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு ஒரு ஓப்பனான கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். யாருக்கு? இஸ்ரேலுடைய ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். அமெரிக்கா அதிபர் கேட்டதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். ஹிஸ் ரோட் த லெட்டர் டு ஓப்பன். அந்த லெட்டரில் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான இஸ்ரேல் நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாகவே பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. உங்களுக்கு தெரியும், ஹமாஸிடையே சில ஆண்டுகள் வரை போர் தொடர்ந்தது, ஈரானோடு போர் நடந்தது, ஹவுதிகளோடு போர், ஹிஸ்புல்லாவோடு போர், இதெல்லாம் தொடர்ந்து நடக்கிறது. அங்கு ஹமாஸ் இஸ்ரேலிடையே போர் மட்டுமில்லாமல் ஈரான் இதில் ஈடுபட்டிருக்கிறது, துருக்கி வந்தது, சிரியாவில் இதெல்லாம் நடக்குது. இது எல்லாவற்றிலும் இஸ்ரேல் சம்மந்தப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலும். இப்போது தான் அமெரிக்காவுடைய உத்தரவால் ஓரளவுக்கு இந்த போர் முடிவுக்கு வந்துள்ளது. இருந்தாலும் கூட அங்கு இன்னும் முழுமையான ஒரு அமைதி திரும்பவில்லை. இதற்கு இடையில தான் இது ஒரு பக்கம் இருக்க, இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு திடீரென நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரி கடிதம் மட்டும் எழுதுகிற மட்டுமில்லை, இஸ்ரேல் அதிபரிடம் இது தொடர்பாக அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். நான் செஞ்ச பாவத்தை மன்னித்து கொள்ளுங்கள், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். தன் ஊழல் புகார்களுக்கு அவர் இஸ்ரேல் ஜனாதிபதியுடைய அவர் இர்ஷாத்தோடு அவர் மன்னிப்பு கடிதத்தை அளித்திருக்கிறார். பெஞ்சமின் நெத்தானியாகு மீது ஊழல் புகார்கள் குறித்து வழக்குகள் பலகாலமான விசாரணையில் இருக்கிறது. தன் மீதான நீண்டகால வழக்குகள் நாட்டை பிளவுபடுத்துவதற்காக உள்ளது என கூறி பெஞ்சமின் நெத்தானியாகு மன்னிப்பு கோரும் மனுவை சமர்ப்பித்துள்ளார். தன் மீதான ஊழல் புகார்களில் உண்மையில்லை என்ற போதிலும் இது நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவதால், எந்த அளவிற்கு ஒரு வக்ர புத்தியோடு சொல்கிறான் பாருங்க மனுஷன். தன் மீது ஊழல் புகார்களில் உண்மையில்லை என்ற போதிலும் இது நாட்டில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும், எனவே என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதில் எப்படின்னா கீழே விழுந்தும் மண் ஒட்டாத கதையாக இது தொடர்பாகத்தான் பெஞ்சமின் நெத்தானியாகு கூறுகையில், என் மீதான வழக்கு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது, பல ஆண்டுகளுக்கு இது தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
நான் நிரபராதி என்று நிரூபிக்கப்படும் வரை இந்த வழக்கு விசாரணை தொடர வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு. ஆனால் எப்படி பேசுகிறார் பாருங்க, தேசிய பாதுகாப்பு காரணமாக நிலைமை வேறு விதமாக இருக்கிறது. நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இப்போது இஸ்ரேல் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இது போன்ற நடக்கும் வழக்குகள் நம்மை நாட்டுக்குள்ள டொமஸ்டிக்கில் ஒரு ரிஃப்ட் உருவாக்கும், கடுமையான பிளவுகளை ஏற்படுத்தும், விரிசல்களை அதிகரிக்கின்றது. இதன் காரணமாகவே எனது மீது தவறில்லை என்றாலும் கூட நான் பொது மன்னிப்பு கேட்டு ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வாரத்திற்கு 3 முறை அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும். அவரது இந்த உத்தரவால் எனது பணியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 12 முறை மாதத்துக்கு அவர் போகணும். இது சாத்தியமில்லாத ஒரு உத்தரவு. இந்த வழக்கை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவது நாட்டில் பதட்டத்தை தணிக்கவும் நல்லிணக்கத்தை உருவாக்கவும் பெரிதும் உதவும் அப்படின்ட்டு அவர் லெட்டர் எழுதிட்டார். இப்போ என்ன நடக்கும்னா, நெத்தன்யாகு மீதான வழக்குகள் குறித்து இஸ்ரேல் நாட்டில் பெரிய விவாதம், டிபேட்ஸ் நடந்து போயிட்டுருக்கு மக்கள்கிட்ட. அங்கே இதை வைத்தே பெரிய அரசியல் நடக்கிறது. இஸ்ரேல் சமூகத்தில் அவ்வளவு துரோகியா இருந்திருக்காரு இவர். மக்களுக்கு எதிரே பொது பணத்தை சாப்பிட்டது. நெத்தன்யாவுடைய ஆதரவாளர்கள் இந்த வழக்குகளை அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்றார்கள். அதே நேரம் எதிர்த்தரப்பினர்கள் வழக்கு விசாரணை முடிவு வரை இஸ்ரேல் பிரதமர் பதவியில் இருக்கக்கூடாது என்கிறார்கள். ஒரு வழக்குல நெத்தன்யாகும் அவரது மனைவி சாரா பெரிய கோடீஸ்வரனிடம் வந்து ஏராளமான பொருட்களை வாங்கி கொண்டு அவங்களுக்கு சாதகமாக நடந்தார். மேலும் மற்ற வழக்குகள்ல இஸ்ரேல் ஊடகங்கள்ல தனக்கு சாதகமான செய்திகளை வெளியிட நெத்தன்யாகு வலியுறுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நெத்தன்யாகுவிடம் இருந்து மன்னிப்பு கடிதம் வந்துள்ளதை இஸ்ரேல் அதிபர் மாளிகை உறுதி செஞ்சிட்டு இது ஒரு அசாதாரண கோரிக்கை என்றும் இது தொடர்பாக இஸ்ரேலுடைய சட்ட ஆலோசனை நடத்தி தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அதிபர் மாளிகை விளக்கமளித்தது. முன்னதாக இந்த விவகாரத்தில் நெத்தன்யாவுக்கு இஸ்ரேல் அதிபர் மன்னிப்பு அளிக்க வேண்டும் என நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை, அமெரிக்கா குறிப்பிட்டதை இந்த செய்தி மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். நாட்டில் ஊழல் குற்றச்சாட்டுகள், பொது பணத்தை காவு கொண்டது, ஊடகங்களை தவறாக பயன்படுத்தியது, உலகத்தில் இருக்கும் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் தொழிலதிபர்களிடத்திலே வெகுமதிகளை பெற்றது, இப்படி பல்வேறு குற்றச்சாட்டில் ஒரு இழிவை, கேவலத்தை அவர் சந்தித்திருக்கிறார். He confessed, அவர் தனது குற்றத்தை, பாவத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். என்னை மன்னிக்கணும்னு சொல்றாரு. ஆனால் அந்த சட்டத்தில் மன்னிப்பு அவ்வளவு எளிதாக வழங்கப்படுமா? நெசட்ல வாதவாதங்கள் நடக்கின்ற போது அந்த நீதிமன்றங்கள் இவரை மீண்டும் சிறையில் அடைக்குமா என்ற பலவேறு கேள்விகள் தொங்கித்தான் இருக்கிறது. நன்றி.